எக்ஸல்ல ஃபார்முலாவை டைனமிக்காக எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ராக் சேஞ்ச் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். இது ஒரு அசெஞ்சரோட இன்டர்வியூ கொஷின். ஈயா இருந்தால் எனக்கு இன்ஆக்டிவ் வேணும், இல்லைன்னா ஆக்டிவ் வேணும். இதுதான் இன்டர்வியூ கொஷின். அதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு இதை ட்ராக் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும் போது இங்கே ரேஞ்ச் வந்து B11 வரை இருக்குது. B11 இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ராக் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 11ல் வந்து ஈன்னு ஒரு இது வருதுன்னா இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா வராது. ஏன்னா நம்ம இங்கே என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்கோம்னா B11 வரையும் தான் கொடுத்துருக்கோம். இங்கே B12 B13 எப்படி டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும்னா இன்டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே ரேஞ்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணணும்னா இன்டைரக்ட் ஃபார்முலாக்குள்ளே போனீங்கன்னா இது வரையும் நம்மளுக்கு காமன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுலேருந்து இது வரையும் டபுள் கோட் போட்டு இந்த 11 தான் வந்து நம்மளுக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும். அப்போ 11 டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும். கவுண்ட் ஏ யூஸ் பண்ணலாம். கவுண்ட் ஏ என்ன பண்ணணும்னா அங்கே எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு அவுட்புட் கொடுக்கும். அப்போ பி ஆஃப் பி இங்கே கொடுத்துக்கிட்டு அப்போ இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கணும். ஏன்னா இங்கே ரெட் ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே ரெட் க்ளோஸ் ஆகணும். இங்கே அண்டு கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். அதுக்காக நம்ம அண்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது 12 கொடுக்குறீங்க, இங்கே வந்துட்டு எஃப் கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.